ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து சந்திரபாய் போர்கர் என்ற பக்தையின் அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சந்திரபாய் போர்கர் அம்மையார் 1918ஆம் ஆண்டு ஸ்ரீ சாயிபாபா மகா சமாதி அடைந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு முன்னாடியும் எப்போவுமே என்கிட்ட அவ்வளவு அன்பாகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி அவருடைய ஆசிர்வாதங்களை எனக்கு பொழியறதுல எந்த ஒரு வித்தியாசமும் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே பாபாவோட ப்ரொடெக்ஷன் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது அப்படிங்கிறாங்க. 1918ஆம் ஆண்டு தசராவுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இவங்க ஷிரடியில் இருந்திருக்காங்க. பாபா எப்போவுமே இவங்கள பாயி அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். அப்போது ஒரு நாள் ஸ்ரீ சாய்பாபா சொன்னாராம், பாயி நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு என்னை பார்க்குறதுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வர? இனிமே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வர வேண்டாம். நான் உன்னோடையே தானே இருக்கேன், நான் உன் கூடையே தான் எப்போவுமே இருக்க போகிறேன், அதனால நீ இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே அவருடைய வாக்கு சத்தியமான வாக்குங்கிறதுனால அந்த வாக்கை பாபா எப்பவுமே நிறைவேற்றினாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாபா அவங்களோடையே தான் இருந்தாரு அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தையை அவங்க நரசிம்ம சுவாமிஜி கிட்ட சொல்லும் பொழுது அவங்களோட தழுதழுத்து அவங்களுக்கு பேச்சே வர முடியாம அவங்க கண்களில் தண்ணி கொட்ட அப்படி உணர்ச்சி பொங்க பாபா பற்றி அவங்க பேசியிருக்காங்க. 1918ஆம் ஆண்டு பஞ்ச்கஞ்ச் அப்படிங்கிற பகுதியில் இவங்க இருந்திருக்காங்க. தசரா கொஞ்சம் கிட்டத்தில். அப்போ ஹெச்எஸ் தீக்ஷித் அவர்கள்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு தகவல் வருது. அதில் ஸ்ரீ சாயி பாபாவுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இவங்க நினைவாகவே பாபா இருக்காரு அப்படிங்கிறதையும் ஹெச்எஸ் தீக்ஷித் அதில் குறிப்பிட்டிருக்காரு. ஸ்ரீ சாயி பாபா இந்த உடலில் நிறைய நாள் நீடித்து இருக்க மாட்டார் போல தோன்றுது அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த செய்தி அவங்களுக்கு சேர்ந்த உடனேயே சந்திரபாய் போர்கர் ஷீரடிக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்திருக்காங்க. இவங்க வரதுக்கும் ஸ்ரீ சாயி பாபாவோட உடல் இன்னும் மோசமாகி அவர் அந்த உடல்ல இருந்து தன்னுடைய பிரயாணத்தை மேல் நோக்கி அவர் பிரயாணிக்கிறதுக்காக முடிவெடுத்த சமயமும் ரெண்டுமே ஒரே நேரமாக இருந்திருக்கு. இவங்களும் பாபாவோட வாயில் கடைசியாக அந்த தண்ணியை விட்டுருக்காங்க. பாக்யாவும் கடைசியாக பாபாவோட வாயில் தண்ணியை விட்டுருக்காரு. பாபா தன்னுடைய உடலை பாக்யா மேலே அப்படியே சாஞ்சிக்கிட்டே இந்த உடம்பை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரபாய்மா சொல்லியிருக்காங்க. 1918ஆம் ஆண்டு தசரா அப்போ இது நடந்தது. 1919ஆம் ஆண்டு இவங்க ஷிரடிக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1933ஆம் ஆண்டு தான் இவங்க ஷிரடிக்கு வந்தாங்களாம். இந்த இடைப்பட்ட காலத்தில், அதாவது 1921ஆம் ஆண்டு இவங்களுடைய வீட்டுக்காரர் ஒரு நாள் கேரேஜ்லேருந்து கீழே விழுந்துட்டார். அதாவது இந்த குதிரை வண்டி கேரேஜ் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து கீழே விழுந்துட்டுருக்காரு. கீழே விழுந்ததுனால அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கு. இவங்க தான் போயிட்டு அவரை ஒரு வழியாக தூக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஸ்ரீ சாயிபாபாவோட உதியை கால் முறிந்த இடத்துல தடவி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பீபா கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பவுடர் பண்ணி அதையே பேஸ்ட் மாதிரி பண்ணி 10 மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்ரீ சாயிபாபாவோட உதியையும் அந்த பீபா கொட்டையோட பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணி 3 மாதம் இந்த 10 மட்டுமே போட்டு அவங்களோட கணவர் பரிபூர்ணமாக குணமாயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 1921ஆம் ஆண்டு அப்போ இவங்களுக்கு 48 வயசாம். இவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் இவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் மற்ற மக்களோ இல்லை டாக்டர்ஸோ இனிமே இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் இவங்களோட ஆழ் மனசில் மட்டும் ஒரு குழந்தை வேணுங்கிற அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த தருணத்தில் இதுக்கு முன்னாடி இவங்க ஸ்ரீ சாயிபாபா கிட்ட தரிசனத்துக்கு போயிருக்காங்க இல்லையா, அதாவது பாபாவோடைய
மகா சமாதிக்கு முன்னர் 1918ஆம் ஆண்டுக்கு முன்னாடி அப்போ ஒரு தடவை பாபா வந்து கேட்டாராம், பாயி உன்னோட ஆழ் மனசுல என்ன ஆசை இருக்குன்னு சொல்லு, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சந்திரபாய் போர்கர் சொல்லியிருக்காங்க, பாபா என்னுடைய ஆழ் மனசுல என்ன எண்ணம் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அப்புறம் நான் எதுக்கு அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க ஆழ் மனசில் என்ன எண்ணம் இருந்ததுன்னு அந்த சர்வாந்தர்யாமி அதை அறிந்துட்டு இவங்களுடைய எண்ணத்தை எப்படி பூர்த்தி பண்ணினார் அப்படிங்கிறத நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.